இப்போ புதுச்சேரியில் விஜய் அவர்கள் வந்து பேசி முடிச்சு போயிருக்காராம். அவருடைய பேச்சில் ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருடைய பேச்சு எப்படி இருந்ததானே? தளபதி எல்லா இடத்துல சொல்கிறது விஜய் சார் ஒன்று தான், ரெண்டே பேர்கள் தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே. இதை தான் திரும்ப 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 ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. அதை தான் பாண்டிச்சேரியில் சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து பேசி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசலாம். பட் அது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 20 லட்சம் பேர் தான் அங்கே வந்து இருக்காங்க. அப்போ இன்னும் வந்து அங்கே வந்து ஆட்சியை இவங்க தான் பிடிப்பாங்க. என்ன மேட்டர்னா நமக்கு மெயின் டார்கெட் வந்து டிஎம்கே அப்படிங்கிறத அடிக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதிலே போட்ட ஃப்ளோ அவர் பேசுகிறது நல்லா தான் இருந்தது. இல்லை, ஆனால் அங்கே வந்து காங்கிரஸ் பாஜகங்கிறது தான் இது ரோலே. அதான் அந்த இடத்துல போய் டிஎம்கேவை நம்பாதீங்க அப்படின்னு பேசுகிறாரு. காங்கிரஸ் எந்த அலைன்ஸில் இருக்காங்க? திமுக. அங்கே திமுக செம்ம கூட்டம் ப்ரோ. அங்கே அலைன்ஸ் வேறு மாதிரி இருந்தாலுமே திமுக வெயிட் அங்கே பாண்டிச்சேரியில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட டிவிக்கே தான் பாண்டிச்சேரியில் வெயிட்டாக இருக்குது, சரியான வெயிட்டு. ஏன்னா அந்த நம்ம புஷி ஆனந்த் அவர்லாம் அப்போதுலேருந்தே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. பேனர் கல்ச்சர் அதிகம். நீங்கள் விஜய் சாருக்கு வந்து பெரிய இது பார்க்கலாங்க, ஃபுல்லாக பேனர், எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் பேனர் இருக்கும். அங்கே செதற விடுவாங்க பசங்க. அதனால் அங்கே கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஒரு 70 வருஷமாக ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை வந்து முதல் தேர்தலில் ஒருத்தர் வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம்? அதே 70 வருஷமாக இருந்தது பஞ்சாபில் காங்கிரஸும் பிஜேபியும். முதல் தேர்தலே யாரு கூட கூட்டணி இல்லாமல் ஆம் ஆத்மி வந்தாங்க. இந்த உளவியல் தான் ப்ரோ. இப்போ என்னென்னா, இப்போ 4 பேர் டீ கடையில் பேசிகிட்டு இருப்பானுங்க. விஜய் இப்போலாம் வரமாட்டார்ப்பா, அப்புறம் வருவார், 2029 வருவார், 30 வருவார், 31 வருவார், இவங்களே பேசிப்பாங்க. இது என்னென்னா, அப்போ நீ பேசிட்டு நீ எங்கே போகிற அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? திரும்ப வேறு ஒரு கட்சி வந்த கட்சியை தான் வந்துட்டுருக்கோம். ஏன் ஒரு கட்சி வரக்கூடாதா புதுசாக? வரதுனால என்ன ஆகிட போகுது? பவர் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ஒருத்தர்கிட்டே சேர்ந்துட்டு இருக்கிறது இன்னொருக்கிட்ட சேரும். நிறைய மக்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ அதனால் தப்பே கிடையாது. நிறைய பேர் வந்து டிவிக்கில் இணைஞ்சிட்டே வராங்க. இன்னும் யாருன்னா வந்தால் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் வந்தால் இன்னும் மாற்றம் இருக்கும்னா நீங்கள் யார்? நிறைய பேர் வருவாங்க ப்ரோ டிவிக்கில். டிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, டிஎம்கேலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி அதிமுகலேருந்து நிறைய பேர் வருவாங்க. சீமான் அவர்கள் கட்சியிலேருந்து தெரியல, லாஸ்ட் டைமில் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸே வந்தால் நல்லாயிருக்கும். காங்கிரஸில் இந்த கார்த்திக் சிதம்பரம்லாம் நல்லா சூப்பரான ஒரு பொலிட்டிஷியன். அவர்லாம் வந்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். காளியம்மாள் அவங்க கூட வந்து கட்சியில் இணைகிறதா சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து இணைய மாட்டாங்களே, ஏன் தலைமை இன்னும் அது பரிசீலனை பண்ணல? வருவாங்க அதாவது ப்ரோ ஒன்று தான் ப்ரோ, எல்லாருக்குமே என்னென்னா பேக்கப் வந்து என்ன, நம்ம ஒரு இடத்துல போகிறோம், அடுத்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பண்ணிக்கணும். இப்போ திமுக கிட்ட போய் நம்ம ஜெயித்தாலும் தோற்றாலும் ஏதோ ஒரு பேக்கப் இருக்கும். இப்போ எல்லாருமே திட்டுறதுக்கு காரணம் அது தானே. இப்போ நம்ம வந்து காளியம்மாள் வந்து வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இன்னும் ஒரு மாதம் கழித்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குலாம் பெரிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே அவங்க அந்த பக்கம் நாகைப்பட்டினமாக அங்கே அந்த இடத்துல பெரிய ஓட் பேங்க் இருக்குது. காளியம்மாள் வந்து நல்லா பேசக்கூடியவங்க, அவங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபு தானே. கருணாஸ் அவர்களும் சரத்குமார் அவர்களும் யாருக்கும் சம்பந்தமும் இல்லை, சண்டையும் போட தேவையில்லை விஜய் சார்கிட்ட. ஏன்னா அவங்களாம் திட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கருணாஸ் சார்லாம் விஜய் சார் ஃபோட்டோ பார்த்து, தம்பி வேறு வழி இல்லாமல் உன்னை நான் திட்ட வேண்டிய சூழல் இருக்குடா, நான் போய் கொஞ்சம் திட்டிட்டு வந்துடுறேன். நீ சரி, ஒன்று தளபதிக்கும் தெரியும் ஏதோ இப்போ என்ன பண்ணுறது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவரே வந்து பார்த்தோம்னா டிவிக்கே வெறியன், தளபதி வெறியன். என்ன ஒரு ப்ராப்ளம் அவருக்குன்னா, ஏன்டா டிவிக்கில் போக மாட்டேற அப்படின்னா, இல்லை ஏரியாவில் மற்ற கட்சி ஆளுங்களாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போனோம்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு பேக்கப் வந்து நாளைக்கு சப்போர்ட் கிடைக்காது, அந்த பயம், அந்த ஃபியர். அது சரத்குமார் அவர்களுக்கும் இருக்கும், கருணாஸுக்கும் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ சத்யராஜ் மகள் அவங்க வந்து அதிகமாக சத்யராஜ் சாருக்கும் இருக்குது. சத்யராஜ் அவங்க மகளும் வந்து பேசுகிறாங்க, உதயநிதி மாதிரி ஒரு ஆள் இல்லை, அடுத்து அவர் தான் வருவாங்க மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கோயம்புத்தூர்லேயோ இல்லை இங்கேயோ மேயர் பதவி கிடைக்கலாம், எம்எல்ஏ சீட் கிடைக்கலாம். நல்லா படித்த எனக்கு திவ்யா அவங்க பேர், அவங்கெல்லாம் டிவிக்கேக்கு வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, நல்ல ஒரு அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு போகிறாங்க, எல்லாமே ஓகே தான். அப்போ போகிற நீங்கள் போங்க தான், தப்பு சொல்ல. மாற்றம் எதுக்குங்க மாற்றம்? இப்போ எங்ககிட்ட வந்தால் இந்த சேஞ்சு கிடைக்காது, ஆனால் சமூக சேஞ்சு, இந்த சோஷியல் சேஞ்சு கிடைக்கும், மாற்றம், அந்த சேஞ்சு கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் திட்டுறவங்க திட்டுங்க, யாராக இருந்தாலும் திட்டுங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் அண்ணா கூட திட்டுறாங்க, நீங்கள் திட்டுறீங்களா, நல்லா திட்டுங்க, நல்லா போட்டோம். யாரும் நல்லா இருங்க, தளபதியை திட்டி உங்களுக்கு வருமானம் வருது, இல்லை நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருங்க. அவர் கூட திட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்கள திட்ட வைக்கிறது யார்? பின்னாடி இருந்து இறங்கி பண்ணு பார்த்துக்கலாம், அவங்க தான். ஆனால் அவங்க யோசிக்கணும்,
அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க யோசிக்கணும். அவனுக்கு ஃபேமிலி இருக்கு, அவனுக்கு ஒய்ஃப் இருக்கு, அவனுக்கு பையன் இருக்கு. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க பேசின வீடியோவே எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கா, என்னடா நம்ம அப்போ இப்படிலாம் இருந்திருக்குமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம். அதெல்லாம் எதை பற்றியும் இது திட்டினா காசு, திட்டலனா கேஸு. விஜய் பற்றி நீ திட்டினா காசு, இல்லைனா அவ்வளோதான். திட்டினா இப்போ யாருன்னா இப்போ போகிறாங்களா திட்டுறியா வந்து திட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு நல்ல மனுஷன். இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவோ இல்லை அவங்களுடைய விரும்பியாக தானே இருந்திருப்பீங்க. நல்ல. ஆமாம், யாரோட விரும்பிலாம் இல்லை, திமுகவில் தான் இருந்தேன். திமுகலேருந்து தான் வெளியே வரேன். எவ்வளோங்க, ஃபஸ்ட்டு ஓட்டு கலைஞர் ஐயாவுக்கு போட்டேன், செகண்ட் ஓட்டு ஸ்டாலின் ஐயாவுக்கு போட்டேன், 3வது ஓட்டு உதயநிதி அண்ணனுக்கு போடணும், 4வது ஓட்டு இன்பநிதி ஐயானுக்கு தம்பிக்கு போடணும், அதுக்கப்புறம் அவர் பையனோடுக்கு போடணும். இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் இது? ஒரு ஓட்டுக்கு ஒரு இது வேண்டாமுங்களா? ஒரு நியாயம் வேணாங்களே? ஒரு கனவாக இருந்தாலும் நியாயம் வேணாமா என்னங்களே? அதுதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிளாக நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, நான் டிஎம்கேக்கெலாம் போகல, டிஎம்கேக்கும் ஓட்டு போடல, நான் விஜய்க்கும் ஓட்டு போடல, நான் யாருக்கும் ஓட்டு போடல, நான் நோட்டாக்கு கூட போட்டு போகிறேன். ஒன்று பண்ணுங்கள். கனிமொழி மேடம் இருக்காங்கல்ல, சுயமரியாதை, பெண் சுதந்திரம், கனிமொழி மேடமை டெப்டி சிஎம்மாக ஆக்குங்க. ஓகேவா? வேறு யாராவது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, தங்கம் தென்னரசோ இல்லை வேறு யாருக்கும் அவங்களுக்கு யாருக்குன்னா டெப்டி சிஎம் போடுங்க. இல்லை உங்களுக்கு அடுத்தபடியாக யார் கம்யூனிஸ்டில் ஒரு கட்சி சுழற்சி முறை கொண்டு வாங்க. ஒரு வாட்டி சிஎம் கேண்டிடேட்டு இந்த கூட்டணியில் இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த வாட்டி கம்யூனிஸ்ட். இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வாங்க. நான் டிவிக்கே நான் சப்போர்ட் பண்ணல, நான் டிவிக்கே விட்டு போயிடுறேன், நான் நோட்டாக்கு போட்டு போயிடுறேன் போட்டேன். ஆனால் இது அவங்க கட்சி முடிவு இல்லையா? எப்படி ப்ரோ கட்சி முடிவு? ஒரு கட்சி அப்படிங்கிறது இது ஒரு அன்புமணியை ஒரு ராமதாஸ் ஐயா வந்து கொண்டு வராரு, ஒரு அன்புமணி அவர்களை கொண்டு வராருன்னா கூட ஓகே. ஒரு சின்ன கட்சி அவர் தான் வளர்த்தாரு, ஓகேப்பா, ஓகே நீ இது பண்ணிக்க, ஒரு சமூகம் தாண்டி. அப்போது இது ஒரு திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் கிடையாது. இது பெரியார் போட்ட வித. அண்ணாக்கு அடுத்து உங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, உங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, எனக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போ எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. அப்போ இது ஒன் சைடாக போகும்போது தானே இங்கே நம்ம கேள்வி எழுப்புகிறோம். அப்படி ஒன் சைடாக போய் ஓகே நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது, ஜெயிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா மக்கள் தான் டெசிஷன். என்னோட ஒப்பீனியன் கூட தோற்று போகலாம், அதை நான் தாராளமாக நான் வரவேற்கல. நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதான் நான் தோற்று போகிறேன்னா நான் ஓகே, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஜனநாயகம் ஜெயித்தது, தாராளமாக திமுகவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். பட் ஆனால் நான் இப்படி தான் இருக்கணும். நேற்று வரைக்கும் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், நான் நல்லாவே இன்றைக்கி நான் தற்கூறினா என்ன அது எப்படி ஏற்புடையதாக இருக்குங்களா? அதைத்தான் நாங்கள் நாகரிகமான முறையில் நியாயமான முறையில் கேட்குறேன். இப்போ உடனே வந்து இதை கேட்டால் தற்கூறி, இவனுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னா ஆனால் மைக்கு வந்து அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வந்து ஓகே அவர் வந்து சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லதை பேசுகிறோம், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா கெட்டவங்களாயிடுறோம். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். தளபதியோட பின்னாடி பேக்ரவுண்ட் பேனரில் 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர் இருக்கார், இன்னொரு பக்கம் டிஎம்கேவுடைய தலைவர் அண்ணா இருக்கிறாரு. ஸோ 2 பேர் கட்சியுடைய ஓட்டும் விஜய் தனியாக வாங்கிடுவாரான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வரும் ப்ரோ, கொஞ்சம் வரும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக அரசியலில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ரேட்டு காட்ட போகிறவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காமிச்சு இருக்கணும். காட்ட முடியலை, காட்ட விடலை. இவங்க இன்றைக்கி விஜய் சார் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, இதை விட கேவலமாக, ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. வடிவேல் சார்கிட்ட விட்டு திட்ட வச்சு கடைசியில் என்ன ஆனார் வடிவேல் சார்? கஷ்டமாயிடுச்சு. நான்லாம் வடிவேல் சாரை 365 நாள் ஒரு காமெடி பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவரே காலி பண்ணிட்டாங்களே, இதுதான் நடக்கும். விஜய் சார் பற்றி பேசிட்டு இருக்காரு வடிவேல் சார், அதை பற்றி அது தெரியல. இப்போ போக போக ஜனவரி பிப்ரவரி இந்த தேர்தல் டைமில் வேணால் உக்கிரமாக மாறலாம். ஆனால் இந்த ஒரு மனநிலை வந்து தேவையில்லை. இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய இது வருவார்ப்பா, கேப்டன் வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு, தளபதி வருவார். அம்மா வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, அப்போவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யார்? தளபதி அவர்களுக்கு ஒரு இது இருக்குது. அது தலைவா பிரச்சனை, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அதிமுக ஓட்டும் இல்லை, நிறைய ஒரு பெரிய பர்சன்டேஜ் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும், சிஎம் ஆவார் 2026. இருந்தாலுமே நீங்கள் ஒரு ரசிகராக இருந்து தொண்டனாக இருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. பட் ஆனால் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமையே பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அதுதானே அரசியல் புரிதல்னா அதை சொல்ல மாட்டாங்களே. இந்த கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டாங்க, திருப்பரங்குன்ற விஷயம்னா பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கணும்ல ஒரு கட்சி, அதை செய்யலைங்கிறது. இப்போ ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, ஸ்டாண்டு எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சீமான் ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஒரு ஆணவ கொலையோ, ஒரு சாதி இதுவோ, ஏதோ மத ரீதியான பிரச்சனையோ, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, அவரை என்ன பண்ணீங்க? அது மாதிரி தான் இப்போ கேட்பாங்க, நீ ஏன் ஸ்டாண்ட் எடுக்கலை? சரி நான் ஸ்டாண்ட் எடுத்தால் போட்டுருவியா? எப்படியோ நீ போட போகிறதில்ல.
இப்போ என்னன்னா இதுக்குள்ளே போய் இது வந்து ஒரு 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 இந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் நடக்கலை, ஒரு இந்து அமைப்புக்கும் ஒரு முஸ்லீம் அமைப்புக்கும் நடக்கக்கூடிய இது. இவங்க வந்து இதை வந்து இப்போ மத ரீதியான ஒரு சண்டை போட்டுக்கிட்டா இதில் உள்ளே போயிட்டு இது பெரும்பாலான வாக்கு வந்து பாதிப்படையும் விஜய் சாருக்கு. ஆனால் அவருக்கு வந்து இதெல்லாம் அதை தான் தெளிவாக சொல்லிட்டாரு. சாதி மதத்தை வைத்து நீங்கள் பிளவுவாதம் பண்ணுறீங்கல்ல, இந்த பிளவுவாதத்தை உடைக்கிறதுக்கு தான் எங்களுடைய கொள்கையை. அப்போ இந்த பிளவுவாதத்தெல்லாம் உடைச்சி வந்து கண்டிப்பாக வருவார். அதனால் அவர் சொல்லலை அப்படின்னு இல்லை. இப்போ நான் கூட வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு கருத்து வந்து சொல்லலை அப்படிங்கிறதுனால நமக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும் பல விஷயங்கள், பல கோபங்கள் இருக்கும். அதனால் வந்து விஜய் சாருக்கு இருக்குது, அதை கண்டிப்பாக வந்து சொல்லுவார். அவரோட கொள்கையே அதுதான், சித்தாந்தமே அதுதான். அரசியல் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சம்மந்தப்பட்டது. அரசியல் பப்ளிக் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. பட் அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியில் வந்து வெறும் 5000 பேருக்கு மட்டும் ஒரு டோக்கன் கொடுத்து இவங்களை மட்டுமே உள்ளே அடைச்சி வச்சு அவங்க முன்னாடி பேசி உரையாற்றி போகிறது வந்து எந்த சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இப்போ எவ்வளோ பேர் இப்போ பாண்டிச்சேரியில் 20 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஓகே அப்படின்னாருனா வாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 2 லட்சம் 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூடுறது கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியில் மட்டும் வரமாட்டாங்க, சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாம் வந்துடுவாங்க, சென்னையிலேருந்தும் எல்லாம் இறங்கிடுவாங்க. அப்போ இது எதுக்காக அப்படின்னா ஒரு சேஃப்டி. ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணதில் கண்டென்ட்டு எப்படியாவது விஜய் லாக் பண்ணலாமா அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் சேஃபாக இருப்போம். ஒரு 5000 பேருக்கு டோக்கன் கொடுப்போம், ஒரு 5000 பேரை வர வைப்போம், ஒரு சேஃபாக நடத்துவோம். அப்படி தான் பண்ணிட்டுருக்காரு. இனி சேஃபாக வந்து கொண்டு போகிற அவர் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு சும்மா அப்படி வந்துட்டு போனாலே ஒரு மாஸ் இருக்குது விஜய் சாருக்கு. இருந்தாலும் மக்களை ஏன் சந்திக்கிறாருன்னா நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். நம்மளை நம்பி இருக்கிறாங்க, வராரு இறங்கி ஏதோ ஒன்று பண்ணட்டும். குறை சொல்கிறவங்க கடைசி சொல்ல குறை தான் சொல்லுவாங்க.